வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். நாம் இன்றைக்கி சென்னை சென்ட்ரலில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் பாலக்காடு போக போகிறோங்க. நம்ம போகிற ட்ரெயின் பிட் யார்டில் இருந்து வந்துட்டுருக்குங்க. தி கிங்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் அண்ட் ஹில்ஸ். டபுள் 2651 பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு பழனி வழியா. பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 இருந்து தாங்க எப்பயுமே கிளம்புவோம். டின்னரை இங்கேயே நீங்கள் முடிச்சிடலாம். ரொட்டி ப்ளஸ் 4 விதமான சைடிஷுடனுங்க. இங்கே தான் வாங்கின மோர் மார்க்கெட் புக் ஷாப்புக்கு பின்னாடி இருக்குங்க இந்த கடை. ஒன்பது 40 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நம்மளை இன்னைக்கு புல் பண்ண போகிற லோகோ பிளாக் 4 22558 அரக்கோணம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி. இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, பழனி எக்ஸ்பிரஸ். ரைட் சைட் சென்னை சென்ட்ரல் பிட் யார்ட். டபுள் 2157 சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் CSMT டு சென்னை எக்மோர். ஒன் 2244 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல். 20678 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல். ஆவடி டு இந்து காலேஜ் ரோட். ஒன் 3352 தான்பாத் எக்ஸ்பிரஸ் அலப்பலா டு தான்பாத். ஒன் 2676 கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல். 10:23 திருவள்ளுவர் வந்தாச்சு, 5 நிமிஷம் டிலே. ஒன் 2640 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் KSR பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல். பத்து 57 அரக்கோணம் வந்தாச்சு, 14 நிமிஷம் டிலே. முருகனின் 5வது படை வீடு திருத்தணி இங்கே இருந்து 14 கிலோமீட்டரில் இருக்குங்க.
நாம் போகிற லெஃப்ட் சைட் ட்ராக் காட்பாடி ரூட்டுங்க. ரைட் சைட் ட்ராக் திருத்தணி ரேணிகுண்டா போகிற வழிங்க. டபுள் 2646 அகல்யா நகரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் நார்த் டு இண்டோர். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த விஷுவலை பார்க்க நல்லா இருக்குங்க. பன்னெண்டு மணி காட்பாடி வந்தாச்சு. 22 நிமிஷம் டிலே. ஒன் 2889 SMVT பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டாடா நகர் டு SMVT பெங்களூர். பன்னெண்டு 30 குடியாத்தம் வந்தாச்சு. 29 நிமிஷம் டிலே. பள்ளிக்கொண்டால இருந்து குடியாத்தம் போகிற பிரிட்ஜுங்க. ஒன் 17422 கொல்லம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ். ஒன் 16219 திருப்பதி எக்ஸ்பிரஸ் சாம்ராஜா நகர் டு திருப்பதி. சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காட் ஜங்ஷனுக்கு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் 2207 திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஏசி எக்ஸ்பிரஸ் 8 மணி நேரம் 7 நிமிஷத்தில் போயிடுறாங்க. அதே மாதிரி 12623 திருவனந்தபுரம் சென்ட்ரல் மெயில் 8 மணி நேரம் 7 நிமிஷத்தில் போயிடுறாங்க. ஆனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காட் ஜங்ஷனுக்கு 11 மணி நேரம் 35 நிமிஷத்தில் போகிறது இவன் மட்டும்தாங்க. டபுள் 2650 ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈரோடு டு சென்னை சென்ட்ரல். சென்னை டு பெங்களூர் ஹைவேங்க. பேரலல் ரன். இந்த ட்ரெயினுக்கான ஹால்ட் வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், திருவள்ளுவர், அரக்கோணம், காட்பாடி, குடியாத்தம், ஜோலாப்பேட், மொரப்பூர், சேலம், ராசிபுரம், நாமக்கல், மோகனூர், கரூர், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காட் டவுன், பாலக்காட் ஜங்ஷன். ஆம்பூர். இங்கே பிரியாணி மற்றும் மக்கன் பேடா ரொம்ப ஃபேமஸ்ங்க. லெதர் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டும் இங்கே தாங்க. ஆம்பூரை லெதர் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க.
வாணியம்பாடி. இங்கேயும் பிரியாணி தாங்க ஃபேமஸ். ஆனால் பாஸ்மதி ரைஸில் பண்ணுவாங்க. ஆம்பூரில் சீரக சம்பாவில் பண்ணுவாங்க. வாணியம்பாடி டீயும் நல்லா இருக்குங்க. அவங்க மேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டபுள் 2652 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு டு சென்னை சென்ட்ரல். இதே ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்குங்க சென்னை நோக்கி. 12658 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் கேஎஸ்ஆர் பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல். 1:19 ஜோர்லார்பேட்டை வந்தாச்சு. 21 நிமிஷம் டிலே. ஒன் 16382 புனே எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு புனே. ஜோலாப்பேட் இங்கே இருந்து ஏலகிரி மலை பக்கத்துலங்க. டபுள் 10005 புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் தாதர் டு புதுச்சேரி. நம்ம போகிற ட்ராக் சேலம் கோயம்புத்தூர். ரைட் சைட் ட்ராக் பெங்களூர் போகிறதுங்க. ஒன் 2625 கேரளா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு நியூ டெல்லி. டபுள் 2640 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆலப்பல்லா டு சென்னை சென்ட்ரல். ஒன் 2602 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மெயில் மேங்களூர் டு சென்னை சென்ட்ரல். ரெண்டு 5 மொரப்பூர் வந்தாச்சு. 27 நிமிஷம் டிலேங்க. ஒன் 2674 சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல். 2:54 சேலம் வந்தாச்சு. 19 நிமிஷம் டிலே. 12645 மில்லியனன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் டு ஹசரத் நிசாமுதீன். சேலம்
இங்கே இருந்து ஏற்காடு மலை பக்கத்துலங்க. ஒன் டூ 624 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மெயில், திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல். சேலம்ல இருந்து நம்ம ராசிபுரம், நாமக்கல், பழனி ரூட்டில் பாலக்காட் போக போகிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட் கோயம்புத்தூர் பாலக்காட். பாலக்காட் போக கோயம்புத்தூர் தாங்க ஷார்ட்டஸ்ட் ரூட். சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி பாதி தூரம் வந்துட்டோங்க. சேலம் டு கரூர் இது ஒரு சிங்கிள் லைன் ட்ராக்குங்க. சேலம் டு கொச்சி ஹைவே. ஒன் 7236 SMVT பெங்களூர் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் டு SMVT பெங்களூர். மூணு 44 ராசிபுரம் வந்தாச்சு. 34 நிமிஷம் டிலே. சென்னைக்கு போக இங்கே நிற்கிற ஒரே ட்ரெயின் இவன் மட்டும் தாங்க. அதுவும் டெய்லி ட்ரெயினுங்க. நாலு 7 நாமக்கல் வந்தாச்சு. 33 நிமிஷம் டிலே. நாமக்கல் இங்க இருந்து கொல்லிமலை பக்கத்துலங்க. நாமக்கல் முட்டை நகரம். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க 18 அடியில். நாமக்கல் லாரி பாடி கட்டுறதுலையுமே ஃபேமஸ் தாங்க. டிரான்ஸ்போர்ட் ஹப் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. கொல்லிமலையும் இங்கே நாமக்கல்ல தாங்க இருக்குது. நாமக்கல் டு துறையூர் போகிற ரூட்டுங்க. சென்னைக்கு போக இங்கே நிற்கிற ஒரே டெய்லி ட்ரெயின் இவன் மட்டும்தாங்க. அது இல்லாமல் 20602 போடிநாயக்கனூர் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி நிற்குங்க. 4:21 மோகனூர் வந்தாச்சு. 25 நிமிஷம் டிலே. மோகனூர் டெம்பிள் சிட்டி ஆஃப் நாமக்கல். இங்கே நிறைய கோவில் இருக்குங்க. நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி. ரைட் சைட் ஈரோட்லேருந்து வர ட்ராக்குங்க.
இங்கே கரூர் திருச்சிராப்பள்ளி போகிற வழிங்க. 4:40 கரூர் வந்தாச்சு. 22 நிமிஷம் டிலே. கரூர் ஸ்டேஷன்லேயே காஃபி வாங்கியாச்சுங்க. டீ இல்லையா, ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. அமராவதி ஆறு. இந்த அமராவதி ஆறு இங்கே பக்கத்தில் இருக்கிற திருமுக்கூடலூரில் வர காவேரி ஆறில் போய் ஜாயின் ஆகுங்க. அங்கே இருந்து ஒன்றா போய் திருச்சி முக்கம்பூல இருந்து 2ஆ பிரியும். ஒன்று கொள்ளிடம் ஆறாகவும் இன்னொன்று காவேரி ஆறாகவும் போகும். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அமராவதி டேமில் இருந்து வர ஆறுங்க. பக்கத்திலேயே கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடுங்க. லெஃப்டில் திருச்சிராப்பள்ளி போகிற ட்ராக்குங்க. நாம் திண்டுக்கல் போகிற வழியில் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் டு கரூர் ரோடு. இது பழனி பொள்ளாச்சி போகிற வழிங்க. இதில் தான் நாம் போக போகிறோம். அஞ்சு 38 திண்டுக்கல் வந்தாச்சு. 8 நிமிஷம் டிலே. இங்கே நமக்கு ரிவர்சல் இருக்குங்க. சென்னையில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ இங்கே டீகப்பிள் பண்ணிடுவாங்க. திண்டுக்கல்ல இருந்து பாலக்காடு வரைக்குமே நம்மளை புல் பண்ண போகிற லோக்கோ பிளாக் 4 22389 ஈரோடு. 5:58 திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 23 நிமிஷம் டிலே. பாலக்காடு போக போகிறோங்க. நாம் பழனி பொள்ளாச்சி பாலக்காடு போகிற ரூட்டில் போகிறோங்க. ரைட் சைட் ட்ராக் திருச்சி போகிறதுங்க. திண்டுக்கல் இங்கேருந்து கொடைக்கானல் பக்கத்துலங்க. இங்கே இருந்து ஆரம்பிக்கிற மலை தாங்க, அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். திண்டுக்கல் டு பழனி ரோட். திண்டுக்கல் டு பாலக்காடு ஜங்ஷன் வரைக்குமே சிங்கிள் லைன் ட்ராக் தாங்க. இந்த ட்ரெயினுடைய இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்கலாம். இன்னாகரல் ரன் 2013 அக்டோபர் 1 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரன் பண்ணாங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து பழனி வரைக்கும் தாங்க ஸ்டார்டிங்கில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி வரைக்கும் ஸ்பெஷலாக ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2017 இருந்து பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு வரைக்கும் ரன் ஆகுதுங்க. பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக. இன்னமும் இந்த ட்ரெயின் ஐசிஎஃப் ரேக்கில் தாங்க ரன் ஆகுது. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் கிடையாதுங்க, சோலோவாக ரன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க திண்டுக்கல் ஜங்ஷனில். இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, அதுதான் பழனி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் கிடையாது, ஆன்போர்ட் கேட்ரிங் மற்றும் ஈட் கேட்ரிங் கிடைக்குங்க.
எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பழனி வழியாக போகிற ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. ஆறு 24 ஒட்டன்சத்திரம் வந்தாச்சு. 23 நிமிஷம் டிலே. ஒட்டன்சத்திரம் தமிழ்நாட்டோடைய காய்கறி நகரம்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5000 டன் அளவுக்கு வர்த்தகம் பண்ணுறாங்களாங்க. லார்ஜ் ஸ்கேல் ஹோல்சேல் பிஸ்னஸும் இங்கே நடக்குங்க. இங்கே கொண்டராங்கி மலையும் இருக்குங்க. இது எல்லாமே பழனி மலை தாங்க. இதுக்கு பின்னாடி தான் பன்றி மலை இருக்குங்க. கோச் பொசிஷன் வாங்க பார்க்கலாம். 2 SLRD, 4 ஜென்ரல் கோச்சஸ், 10 ஸ்லீப்பர் கோச்சஸ், 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, 2 2 டயர் ஏசி, 2 3 டயர் ஏசி. இந்த ரூட்ல சென்னைக்கு போற ஒரே ட்ரெயின் இவன் தாங்க. அதனால எப்பவுமே டிமாண்டா இருக்குங்க. ஆறு 44 பழனி வந்தாச்சு. 19 நிமிஷம் டிலே. திருவாவினங்குடி என்கிற பழனி முருகனின் 3வது படை வீடுங்க. பழனி மலை முருகா. ட்ரெயினில் வந்த பாதி பேர் இங்கே பழனிலேயே இறங்கிட்டாங்க. இங்கேருந்து கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் தாங்க. நாம் கரூரில் பார்த்தோம்ல, இந்த அமராவதி ஆறு தாங்க. இங்கேருந்து அமராவதி டேம் 29 கிலோமீட்டருங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது, இந்த பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். 7:16 உடுமலைப்பேட்டை வந்தாச்சு. 18 நிமிஷம் டிலே. இந்த ட்ரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறது நாமக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், பொள்ளாச்சி மக்கள் தாங்க. உடுமலைப்பேட்டை இங்கேருந்து மூணாரும் பக்கத்தில் தாங்க. விண்மில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ஆரல்வாயில் மொழியில் பார்க்கலாம். அதே மாதிரி தாராபுரம்லேயும் பார்க்கலாம். இங்கே உடுமலைப்பேட்டை டு பொள்ளாச்சி போகிற வழியிலுமே இருக்குங்க. உடுமலைப்பேட்டை மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட பகுதிங்க. உடுமலைப்பேட்டை ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க.
பொள்ளாச்சி டு வால்பாறை ரோட் 7:43 பொள்ளாச்சி வந்தாச்சு. 8 நிமிஷம் டிலே. ஒன் 16731 திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு டு திருச்செந்தூர். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 56110 பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பேசஞ்சர். செம்மொழி எக்ஸ்பிரஸ் தாங்க ரேக் ஷேர் பண்ணுது இந்த ட்ரெயினுக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் போகிற பிளான் இருந்தால் இங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயினும் இருக்குங்க. பொள்ளாச்சி இங்கேருந்து ஆலியார் டேம், வால்பாறை, டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் போகலாங்க. ரைட் சைட் கோயம்புத்தூர் போகிற வழிங்க. நாம் பாலக்காடு போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். இது ஜமீன் ஊத்துக்குழி. நம்ம யூடியூப் சேனலில் காளிங்கராயன் அணைக்கட்டுன்னு ஒரு vlog இருக்குங்க. அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். காளிங்கராயன் அணைக்கட் கட்டி முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியோட அங்கே இருந்து இங்கே ஜமீன் ஊத்துக்குழியில் வந்துட்டாங்க. இதுதாங்க அந்த ஏரியா. ஆலியார் ஆறு திருமூர்த்தி டேம்ல இருந்து வர ஆறுங்க. பொள்ளாச்சி ஒரு மினி கோடம்பாக்கம்னு கூட சொல்லுவாங்க. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இங்கே மாசாணியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி இளநீரும் கூட. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஜாகரி இங்கே உற்பத்தி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கேரளா போகும்போது தமிழ்நாட்டோடைய லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மீனாட்சிபுரம் ஸ்டேஷன் தாங்க. இந்த ட்ரெயின் பல ஊரில் இருக்கிற ஃபேமஸான மலைகளை கடந்து போகும். ஏலகிரி, ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல், டாப் ஸ்லிப், நெல்லியாம்பாடி, அதே மாதிரி பல ஊரில் இருக்கிற பிரியாணியுமே கடந்து போகுங்க. வேலூர் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, பாலக்காடு பிரியாணி. இப்போ புரியுதாங்க தம்ப்நெயில்ல கிங்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் ஹில்ஸ்ன்னு நான் ஏன் போட்டேன்னு. இந்த பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை தி கிங்ஸ் ஆஃப் பிரியாணி அண்ட் ஹில்ஸ்ன்னு சொல்லலாமா? இந்த ஒரு ட்ரெயின் எவ்வளோ விஷயத்தை கவர் பண்ணுதுன்னு பாருங்களேன். இப்போ கமெண்டில் சொல்லுங்கள், இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு பேரை என்ன சொல்லலான்னு. இதோட தமிழ்நாடு பார்டர் முடியுதுங்க. கேரளா ஸ்டார்ட் ஆக போகுது. மீன்கரா டேம், கேரளா. நான் பார்த்த வரைக்கும் ஒட்டச்சத்திரம்ல ஸ்டார்ட் ஆகி பாலக்காடு வரைக்குமே தென்னை மரம் அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில்.
முத்தலமாடா இந்த ரூட்ல ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த ஸ்டேஷன் போட்டோஷூட் பண்ண ஏத்த இடங்க. இந்த ஸ்டேஷன் தாண்டினதும் நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்க, சீத்தரகுந்து வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வியூ பாயிண்ட் தெரியுங்க. இது கொல்லங்கோட், தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் இன் கேரளாங்க. எத்தனை இடத்துல இருந்து அருவி கொட்டுதுன்னு பாருங்களேன். இந்த மலையெல்லாம் நெல்லியம்பதி ஹில்ஸோட சேர்ந்ததுங்க. எங்க இந்த விஷுவலை பாருங்க. நேச்சர் லவருக்கு இந்த இடம் சூப்பரா இருக்குங்க. கொல்லங்கோட் வியூ பாயிண்ட்னு உள்ள ஒன்று இருக்கு. ரெண்டு பக்கமும் விவசாயம், அப்படியே பின்னாடி நெல்லியம்பதி மலைங்க. அங்கே ஒரு செல்லன்ஸ் சேட்டா டீ கடை ஒன்று இருக்குங்க. விண்டேஜ் செட்டப்பில் இருக்கும். இங்கே போனால் மறக்காமல் இந்த 2 ஸ்பாட்டையும் விசிட் பண்ணுங்க. நான் 2022 இங்கே போயிருக்கேன். மான்சூனில் கொல்லங்கோடி ஏரியா பைக் இல்லைன்னா காரில் மறக்காமல் விசிட் பண்ணுங்க. பாலக்காட் ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா மற்றும் கேட்வே ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய டேம்ஸ், மவுண்டெயின்ஸ், டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குங்க பார்க்க. சேலம் டு கொச்சி ஹைவே. ஆலியர் ஆறா தாங்க இங்க பரதப்புல ஆறா போயிட்டு இருக்கு. ஃபேர் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 230, ஸ்லீப்பர் 405, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 2490, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 2 டயர் 2180, 3 டயர் ஏசி 1060 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பாலக்காட் முனிசிபல் பஸ் டெர்மினல் ஆப்போசிட்டில் 8:28 பாலக்காட் டவுன் வந்தாச்சு. 12 நிமிஷம் ஏர்லியராக வந்துட்டான். பாலக்காட் NMR பிரியாணி ஹவுஸ் இங்கே தாங்க இருக்கு. பாலக்காட் ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணிங்க இது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காட் பழனி வழியாக இந்த ட்ரெயின் மொத்தம் 672 கிலோமீட்டர் போகுதுங்க. 11 மணி நேரம் 35 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுது. மேங்களூர் சொரனூர்ல இருந்து வர ட்ராக்குங்க. இங்கே பாலக்காடில் ஜாயின் ஆகும்.
8:56 பாலக்காடு ஜங்ஷன் வந்தாச்சு. 19 நிமிஷம் ஏர்லியராக வந்துட்டான். டபுள் 2651 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நைட் 9:40 எடுத்து அடுத்த நாள் காலையில் 9:15 பாலக்காடு ஜங்ஷன் போயிடும். இதே ட்ரெயின் 22652 பாலக்காடு சாயந்தரம் 4:10 எடுத்து அடுத்த நாள் காலையில் 4:05 சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடுங்க. 11 மணி நேரம் 55 நிமிஷத்தில் கவர் பண்ணிடும். ஃபைனலாக பாலக்காடு ஜங்ஷன் வந்தாச்சு. பழனி ரூட் வழியாக இந்த vlog இதோட முடியுதுங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இதோட இந்த vlog முடியுதுங்க. இன்னொரு ட்ராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.